லேவியராகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 16th chapter. Book of Leviticus, chapter 16. Thank you, Lord. 16, 1 to 10. நாம் எல்லோரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். லேவியராகமத்தின் புத்தகம். Law of Atonement. Now the Lord spoke to Moses after the death of the two sons of Aaron, when they had approached the presence of the Lord at night. The Lord said to Moses, "Tell your brother Aaron that he shall not enter at any time into the holy place inside the veil, before the mercy seat which is on the ark, or he will die. For I will appear in the cloud over the mercy seat. Aaron shall enter the holy place with a bull for a sin offering and a ram for a burnt offering. He shall put on the holy linen tunic, and the linen undergarment shall be next to his body, and he shall be girded with the linen sash and attired with the linen turban. These are holy garments. Then he shall bathe his body in water and put them on. He shall take from the congregation of the sons of Israel 2 male goats for a sin offering and 1 ram for burnt offering. Then Aaron shall offer the bull for the sin offering, which is for himself, that he may make atonement for himself and for his household. He shall take the 2 goats and present them before the Lord at the doorway of the tent of the meeting. Aaron shall cast lots for the 2 goats, 1 lot for the Lord and the other lot for the scapegoat. Then Aaron shall offer the goat on which the lot for the Lord fell, and make it a sin offering. But the goat on which the lot for the scapegoat fell shall be presented alive before the Lord, to make atonement upon it, to send it into the wilderness as the scapegoat. நல்ல தகவல். இந்த வேத பகுதி காய்நாள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேத பகுதி முகாந்திரமாய் இதன் மூலமாய் தேவ ஆவியானவர் இன்றைக்கும் எங்களோடு கூட என்ன பேச நினைக்கிறீரோ தடையில்லாமல் அது எங்களோடு கூட நீங்க பேச வேண்டும். எங்கள் இருதயங்கள் எல்லா தாகத்தோடு உடைய வசனத்துக்கு ஏக்கத்தோடு காத்திருக்கிற தேவ ஆவியானவரே என்னோடு எங்களோடு பேசுங்க. விடுவிக்கிறோம் உடைய வசனம் இன்றைக்கும் பிள்ளைகளின் இருதயங்களுக்குள் தெளிவை உண்டாகட்டும். சீஷர்களின் மனக்கண்களை திறந்த என் ஆண்டவராகிய இயேசு மனக்கண்களை திறந்தருளுவீராக. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வசனத்தில் சத்தியத்தை அறிவியும், அதனால் நான் விடுதலை அடையும் கிருபையாக. மனிதனுடைய வார்த்தைகள் எங்களுக்கு அப்பிரயோஜனமானவை. ஆவியானவர் நீர் எங்களோடு பேசும். எங்கள் வாயின் வார்த்தை இருதயத்தின் ஞானம் மனதின் யோசனை செவிகளின் கட்டாம் உமக்கு பிரீத்தியா இருக்கட்டும். நாங்கள் தரைமட்டுமாய் தாழ்த்தப்பட வேண்டும். இயேசுவின் நாமம் உயர்த்தப்பட வேண்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். I greet you all in the wonderful name of Jesus who entered God's presence for us. Hallelujah. இந்த நாளிலும் கூட நாம் வாசித்த இந்த வேத பகுதியை தான் தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உத்தாசைகளை செய்வார் என்று நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிக்கிறேன். கடந்த வாரம் நாம் யாத்திராகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் வாசித்தோம். அது குறிப்பா 7 தொடங்கி 17 வரைக்கும் வாசித்தோம். அவைட் ரீடிங் 7 இருந்து 17 வரைக்கும் வாசித்தோம். குறிப்பா ஒரு விசுவாசி 2 அனுபவங்களை பெற வேண்டும் என்று வேதம் நமக்கு காட்டுகிறது. ஒண்ணு சொல்லுங்க, ஒரு அனுபவம் என்ன? எகிப்திலிருந்து வெளியில வருகிறது ஒரு அனுபவம். இன்னொன்று கானானுக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்பது 2ஆம் அனுபவம். அப்போ கடந்த வாரம் நாம தியானித்தோம், கர்த்தருடைய பிள்ளையை கர்த்தர் பழைய பாவ வாழ்க்கையிலிருந்து அழைத்து பரிசுத்த வாழ்க்கைக்காக நம்மை நடத்த விரும்புகிறவர். நாம கர்த்தருடைய நாட்கள், அதாவது கிறிஸ்துவத்திற்குள்ள இருக்கிறோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம் அல்லது சபைக்கு வர ஆரம்பிச்சோம்னு சொல்லி அப்படியே வனாந்திரத்திலே நாட்களை கழித்து விடக்கூடாது, நாம் கானானுக்கு பிரவேசிக்க வேண்டும் என்று கடந்த வாரம் தியானித்தோம்.
வனாந்திரத்தின் வழியாக போக அழைக்கப்பட்டவங்க தான், ஆனா வனாந்திரத்திலேயே தங்கி விடுவதற்காக அல்ல என்று போன வாரம் தியானிச்சோம். கவனிங்களேன். அப்போ நாம் வனாந்திரத்தின் வழியாய் போகிறவர்கள் வனாந்திரத்திலேயே தங்கி விடுகிறவர்கள் அல்ல. இதை கடந்த வாரம் தியானிச்சோம். இந்த யாத்திராகமம் புஸ்தகத்திலே எப்படி இந்த யாத்திராகமம் புஸ்தகம் எதோடு கூட முடியுதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் தொடங்கி நீங்க பரிபூர்ணமா 40ஆம் அதிகாரம் வரைக்கும் வாசிச்சா கிட்டத்தட்ட 40 அதிகாரங்கள் கொண்ட இந்த புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் தொடங்கி 40 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கூடாரத்தை குறித்து பேசப்படும். கர்த்தருடைய ஆசாரிப்பு கூடாரம். நல்ல கவனிங்க, மறுபடியும் சொல்றேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் வந்துட்டு கர்த்தர் மனுஷனை உண்டாக்குகிறார். உண்டாக்கின மனுஷன் பாவத்தில் சிக்குண்டான். அதான் எகிப்து. இப்ப பாவத்திலிருந்து இவனை வெளியில கொண்டு வந்தார். அது போன வாரம் தியானிச்சு. இப்ப இவனை வெளியில கொண்டு வந்து கர்த்தரோடு கூட இவன் தங்கவும், கர்த்தர் மனிதர்கள் அதாவது இஸ்ரவேலோடு தங்கவும் ஆசைப்பட்டுதான் இவனை வனாந்திரத்துக்கே கொண்டு வர. கர்த்தர் இஸ்ரவேலோடு தங்குவதற்கு வாஞ்சித்த தேவன். நல்ல கவனி. அப்படி ஜனங்கள் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் சொன்னார், எப்பா நீங்க எனக்காக ஒரு கூடாரத்தை ஏற்படுத்துங்க. யாருக்காக? கர்த்தருக்காக ஒரு கூடாரத்தை இஸ்ரவேல் ஜனங்க ஏற்படுத்தினாங்களாம். அந்த இமேஜ் தான் போடுங்க. கர்த்தர் இஸ்ரவேலுக்கு மத்தியில, பாளையத்துக்கு மத்தியில ஒரு கூடாரத்தை போட்டாங்க. இப்ப அது எந்த கூடாரம்? கர்த்தருடைய கூடாரம். இப்போ கர்த்தர் யார் மத்தியில வாசம் பண்ண விரும்புகிறார்? மனுஷர்கள் மத்தியில. அதான் பாட்டு கூட பாடும், இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே. சரி, இப்போ தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலின் கூடாரங்களுக்கு மத்தியில் வாசம் பண்ணுகிற விரும்புகிற தேவன். கூடாரத்தையும் பண்ணிட்டாங்க. இப்படிதான் யாத்திராகவும் முடியுது. கூடாரத்தையும் ஏற்படுத்திட்டார். இப்ப கூடாரத்தை ஏற்படுத்தின உடனேயே அந்த கூடாரத்துக்குள்ள தேவ மகிமையும் வந்துருச்சு. எவ்வளவு தேவ மகிமை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, தேவ மகிமை அளவில்லாம ஆலயத்தை நிரம்பிருச்சு. நல்லா கேட்டுக்கங்க. தேவன் பாவத்தில் இருந்தவனை வெளியே கொண்டு வந்து, எப்பா நான் உன் கூட வாசம் பண்ண ஆசைப்படுறேன், அதை நான் உனக்கு எப்படி காட்டுறேன் பாரு, ஒரு கூடாரத்தை ஏற்படுத்து. சரி, இந்த கூடாரத்தை எங்க வைக்கணும்? நீங்க எல்லாம் வாசம் பண்றதுக்கு மத்தியில வைங்க. சரி ஆண்டவரே, கூடாரத்துக்கு மத்தியில வச்சுட்டீங்க. இப்போ கர்த்தர் சொல்லுகிறார், இந்த கூடாரத்துக்கு மத்தியில என் பிரசன்னம். ரொம்ப சந்தோஷம். இப்படிதான் யாத்திராகமத்தின் புஸ்தகம் முடியப்படுது. எப்படி முடிக்கப்படுது? வாசிக்கலாம் பாருங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம், லேவியராகமத்துக்கு போகலாம், ஆனா இங்க வாசிட்டு தான் போகணும். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிங்க. வாசஸ்தலத்தையும் பலிபீடத்தையும் சுற்றி பிரகாரத்தை நிறுத்தி பிரகாரத்தின் தொங்கு திரையை தொங்க வைத்தார். இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தார். இவ்விதமாய் மோசே கூடாரத்துக்கு தேவையான எல்லா வேலையும் கர்த்தர் மலையின் மேல் அவருக்கு காண்பித்த எல்லா கிரியைகளும் மோசே முடிச்சிட்டாங்க. கர்த்தர் காண்பித்தபடியே ஆலயத்தை கட்டி முடிச்சார். இப்ப ஆலயத்தை கர்த்தர் சொன்னபடியே கட்டிட்டாரு. அடுத்த வசனம் என்னாச்சு? வாசிக்கணும். அப்பொழுது மேகம் ஒன்று ஆசாரிப்பு கூடாரத்தின் மேல் வந்து கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. அல்லேலூயா. கூடாரத்தை கர்த்தர் சொன்னபடியே கட்டினாங்க. கர்த்தருடைய பிரசன்னம் ஆலயத்தை நிரப்பிச்சு. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய பிரசன்னம் மோசே கட்டின ஆலயத்துல நிரப்பிச்சு. எவ்வளவு நிரப்பிச்சு அப்படின்னு சொன்னா ரொம்ப சந்தோஷம். இப்போ கர்த்தர் இதுதான் ஆசைப்பட்டார். யார் மத்தியில இருக்கணும்? ஜனங்க மத்தியில இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு. கர்த்தருடைய சொன்னபடியே கூடாரத்தையும் கட்டிட்டாங்க. இப்போ கர்த்தருடைய பிரசனமும் இப்போ பிரசனம் வந்துருச்சு. ஆனா இந்த பிரசனத்துக்கு கிட்ட போக யாருக்கும் முடியல. கர்த்தருடைய பிரசனம் வந்துருச்சு, ஆனா கிட்ட போக ஏங்க முடியல. வாசிக்கணும். அடுத்த வருஷம் அப்படியே தொடர்ந்து மேகம் அதன் மேல் தங்கி மேகம் இல்ல
34ஆம் வசனத்துல வாசிங்க. அப்பொழுது மேகம் ஒன்று ஆசாரிப்பு கூடாரத்தின் மேல் வந்தது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. மேகம் அதின் மேல் தங்கி, கேட்டுக்கங்க, மேகம் அதின் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை அத்தனையும் நிரப்பிற்று. மோசே ஆசாரிப்பு கூடாரத்துக்குள், ஐயா, மோசே ஆசாரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் போயிடுச்சு. கர்த்தர் இறங்கினார் உண்மை, ஆனால் இப்ப ஜனங்கள் கர்த்தர்கிட்ட போக முடியல. கர்த்தருடைய பிரசன்னம் மனுஷர்களுக்கு மத்தியில வர துடித்தது உண்மை. கர்த்தருடைய பிரசன்னம் கூடாரத்தின் மேல் வந்தது. அல்லேலூயா. ஆனா மனுஷன் உள்ள போக ஆகல. என்ன அர்த்தம்? இது எதை காட்டுது? எதையா காட்டுது? நீங்க சொல்லுங்க. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் ஒரு காலமும் தேவனை சேர முடியாது. அவரோட கூட சேர முடியாது, அவரை தரிசிக்க முடியாது, அவருக்கு துரியமா இருக்க கூடாது. நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்களை பாவத்திலிருந்து வெளியில கொண்டு வந்து சொல்றாங்கப்பா, நான் கூட வாசம் பண்ணணும். அப்படியா? சொல்லுங்க ஆண்டவர், என்ன செய்யணும்? கட்டு ஒரு கூடாது, நான் காண்பிக்கிறபடி கட்டு. சரிங்க ஆண்டவர், நீ காண்பித்தபடி கூடாரங்கள் எல்லாம் கட்டிட்டேன். இப்போ நான் வருவேன். கர்த்தர் இறங்கிட்டாரு. பாப்பா கிட்ட வர ஆகல ஆண்டவர், வர ஆக மாட்டேங்குது ஐயா. இந்த அறிமுகத்தை நீங்கள் அறிந்து கொண்டால் மாத்திரமே இன்றைய வசனங்கள் உங்களுக்கு தெளிவாக தெரிய வரும். கவனித்துக் கொள்ளுங்க. மறுபடியும் சொல்றேன். எகிப்திலிருந்து பாவ அடிமைத்தன வீட்டிலிருந்து வெளியிலே கொண்டு வந்து விடுதலையாக்கி கர்த்தர் சொல்லுகிறார் மோசேவுக்கு, மோசே, நான் ஜனங்களுக்கு மத்தியில வாசம் பண்ண விரும்புகிறவரப்பா. ஒரு கூடாரத்தை நீ எல்லாம் வாசம் பண்றதுக்கு மத்தியில எனக்கு ஒரு கூடாரத்தை கட்டு. எப்படி ஆண்டவரை கட்டணும்? மழைக்கு வா, நான் காட்டுறேன். கர்த்தர் ஏதோ வரும் நாட்களை குறித்து மோசேவுக்கு திருஷ்டாந்தமாக நிழலாக எல்லா காரியத்தையும் காண்பித்து கொடுத்தார். மோசேயும் கர்த்தர் சொன்னபடியே செய்தார். ஒரு முறை இரண்டு முறை அல்ல. இதே யாத்திராகமத்தின் புத்தகம் 40ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீர்களானால் 9 முறை கர்த்தர் சொன்னபடியே மோசே செய்தார், கர்த்தர் சொன்னபடியே மோசே செய்தார், கர்த்தர் சொன்னபடியே மோசே செய்தார் அப்படின்னு எழுதி 9 முறையும் கர்த்தர் சொன்னபடியே செஞ்சு முடிச்சான். 34ஆம் வசனத்துல கர்த்தரோட மகிமை ஆலயத்தை நிரப்பிச்சு. ரொம்ப சந்தோஷம். ஆண்டவரே, நீங்க காண்பித்தபடியே நானும் ஆலயத்தை கட்டிட்டேன். கர்த்தர் சொன்ன, நான் சொன்னபடியே மகிமையும் வந்துருச்சு. ஆனா ஜனங்க யாரும் கிட்ட போக முடியல. ஏன் போக முடியல? ஏன் போக முடியல? இன்றைக்கும் நாம் எல்லோரும் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் என்னை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். கர்த்தர் என் பிள்ளைகளை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இவைகள் எல்லாம் உண்மைதான். ஆனா அவர்களை சுதந்திரித்துக் கொள்ள, அவருக்கு கிட்டி சேர நமக்கு என்ன இல்லை? பரிசுத்தம் இல்லை. மோசேக்கு மனது இருக்கு, ஆனா போக பரிசுத்தம் இல்லை. ஜனங்கள் பயப்படுறாங்க. ஜனங்கள் நினைச்சாங்க, அட்லீஸ்ட் யாரதான் உள்ள போவா, மோசையாகி உள்ள போயிருவான்னு நினைக்கிறாங்க. ஜனங்கள் பார்த்தா மோசை கிடுகிடு நடக்கிட்டு தான் நிற்கிறார். இங்க மட்டும் எழுதலையா? நீங்க வேணுமானா எபிரேயரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 18 தொடங்கி வாசிங்க. அங்கேயும் எழுதியிருக்கோம். ஜனங்கள் எல்லாம் போயிட்டாங்க, மோசே கூட நடுங்கினா கிட்ட போக. ஏன்னா அசுத்தமானவங்க யாரும் கர்த்தர்கிட்ட சேர முடியாது. அசுத்தமான உதடுள்ள மனுஷன் ஏசாயா கர்த்தருடைய தரிசனத்தை பார்த்த போது சொன்னது என்ன தெரியுமா? ஐயோ அதமானே. ஏன் தெரியுமா? அசுத்தம் உள்ளவர்கள் கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு கிட்டி சேர முடியாது. எல்லாரும் பகைக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, அசுத்தம் பரிசுத்தத்தோடு சேராது. நம்முடைய அசுத்தம் உள்ளவர்களா நாம இருப்போம்னா சொல்லுங்க சொல்லுங்க, அந்த பரிசுத்தமான தேவன்கிட்ட நாம சேர முடியாது. பிரசன்னம் வரும், ஆனா நாம சேர முடியாது. கர்த்தருடைய கூடாரத்தின் மேல் அவருடைய மகிமை வரும், ஆனா நாம சேர முடியாது. மகிமை வந்து நமக்கு பிரயோஜனம் இல்லாம என்னையா பண்றதுக்கு போகணும். வாசிங்க எபிரேயர் புத்தகம் 12ஆம் அதிகாரம்
20-21 கரெக்டா வாசிங்க. 24 வரைக்கும் வாசிக்கலாம். 20-21 மட்டும் வாசிங்க. ஏனெனில் மிருகமாகிலும் மலையை ஒரு மிருகமாகிலும் மலையை தொட்டா அது கல்லெறியும், அது சாகணும், அல்லது அம்பினால் எய்யுண்டு சாக வேண்டும் என்று சொல்லப்பட்ட கட்டளை சகிக்க மாட்டாதிருந்தும் மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன். மோசே என்ன சொன்னாரு? நீங்க எல்லாம் பயப்படுறீங்கன்னு என்ன பாக்குறீங்களா? நானே பயந்து நிக்கிறேன்யா. நான் உங்களுக்கு சொன்ன ஞாபகம் இருக்கா? இந்த டெய்லி கொடுக்குறப்போ உங்களுக்கு எவ்வளவு பயமா இருக்கும் இல்லையோ தெரியல, இத பார்க்கும் போதெல்லாம் எனக்கு பயமா இருக்குயா. அதான் உண்மை. மோசையும் பயந்தாரு, நடுங்குனார், கிட்ட போக முடியல ஆண்டவரே, எங்களுக்கு என்ன செய்யறது தெரியல, உங்களுடைய பிரசன்னம் கூடாரத்தை அவ்வளவா நிரப்பிட்டு. இன்னும் இதை குறித்த அநேக வசனங்கள் உண்டு. ஆசாரியர்களும் கூட உள்பிரவேசித்து ஊழியம் செய்யக்கூடாமல் போயிடுச்சு. பரிசுத்தம், அவ்வளவு பரிசுத்தம், நாம கிட்டி போக முடியல. இப்ப என்ன பண்றது? கர்த்தருக்கும் நம்ம கிட்ட சேரணும்னு ஆசை, நாமும் கர்த்தர்கிட்ட சேரணும்னு நமக்கும் சொல்லுங்க, நமக்கும் அந்த ஆசையாவது ஆசையா சொல்லுங்க. என்ன ஆசை? ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை என்னையா, இதே பெங்களூர்ல 20/20 அட்லீஸ்ட் சொந்தமா இடம் வாங்கி ஒரு சின்ன ஊட்ட கட்டி அதெல்லாம் மூடலவே ஒண்ணு சொன்னேன். எனக்கு ஒண்ணு ஆசை, என்னங்க, என் கர்த்தர்கிட்ட சேரணும், என் கர்த்தர்கிட்ட சேரணும். இதுதான் மோசேக்கு இருந்த ஆசை. மோசே சொல்ற, ஆண்டவரே உண்மைக்கும் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொன்னா, நானு உங்களை பார்க்கணும், நான் உங்ககிட்ட சேரணும். அருமையான தேவ பிள்ளைகளை கவனிங்க. அப்போ கர்த்தருக்கு வாஞ்சை இறங்கிட்டார். ஆனா கர்த்தர் கிட்ட சேர நமக்கு பரிசுத்தம் இல்லை. அதை காட்ட எப்படி ஆண்டவரை இப்ப நீங்க எங்களை உங்ககிட்ட சேர்த்துப்பீங்க? கர்த்தரும் கூப்பிடுறாரு. எப்படிங்க கூப்பிடுறாரு? இப்ப ஆரம்பிக்கிறது. இப்ப நீங்க சொல்லுங்க, யாத்திராகம புஸ்தகம் எப்படி முடிக்கப்படுது? கூடாரத்தின் மேல் பிரசன்னம் வந்துச்சு, ஆனா உள்ள வர எல்லாருக்கும் பயம், வர யாருக்கும் தகுதி இல்லை, பரிசுத்தம் இல்லை. முடிஞ்சிருச்சா? இப்படிதான் யாத்திராகமம் முடிக்கப்படுது. லேவியராகமம் எப்படி ஆரம்பிக்கப்படுது? இப்போ அதே 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் ஆசாரிப்பு கூடாரத்திலிருந்து மோசேயை கூப்பிட்டு, அதான் வந்து பயம் வருது. ஆண்டவரே கர்த்தர் எங்க இருந்து கூப்பிடுறாரு? மோசே கூடாரத்துக்குள்ள வா. வர தகுதி இல்ல ஆண்டவரே. இப்ப அதுக்கு தகுதி படுத்த என்ன செய்யணும்னு சொல்றதுதான் லேவியராகமத்தின் புஸ்தகம். இப்ப புரிஞ்சுச்சா உங்களுக்கு? புரிஞ்சுச்சா? லேவியராகம புஸ்தகம் அப்படின்னா என்ன? இப்ப புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ஐயா, அடிமைத்தன வீடாக எகிப்துல இருந்து எங்க வெளியில கொண்டு வந்தாரு. கொண்டு வந்து ஒரு கூடாரத்தை போட்டு எங்க மத்தியில கர்த்தர் வாசம் பண்ணினாரு. அவருடைய மகிமையும் அவ்வளோ பெரிதா இருந்துச்சு. ஆனா எங்களால யாராலையும் உள்ள பிரவேசிக்க கூடாம போச்சு. ஆண்டவரே, நாங்க வர தகுதி இல்லப்பா, வந்தா செத்து போயிருவோம். இப்ப கர்த்தர் சொல்றாரு, அது என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். அதுதான் என்ன? லேவியராகமத்தின் புஸ்தகம். நம்ம எப்படி பரிசுத்தமாக்க கர்த்தர் சுத்தமா இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது தான் இந்த லேவியராகமத்தின் புஸ்தகம். புரியுதா உங்களுக்கு? எப்படி ஆண்டவரே எங்களை உங்ககிட்ட சேர்த்துக்க போறீங்க? இப்போ நாம எல்லாம் கேட்கணும், நான் தான் தகுதி. இப்போ நாம தகுதியா? நீங்க சொல்லுங்க. நாம தேவன் கிட்ட சேர நாம தகுதி உள்ளவர்கள் என்பவர்கள் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு தகுதி இருக்குங்க கர்த்தர்கிட்ட போக. என்ன நினைச்சிட்டீங்க? என் தாத்தா, எங்க அப்பா, அவருக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே கிறிஸ்தவர்கள், எல்லாருமே சபையில இருந்தவங்க. அஸ்திவார கல்ல என் தாத்தா தான் போட்டார். என்ன தகுதி இருக்கு இன்னைக்கு நம்ம கர்த்தர்கிட்ட சேர? What do we have today to go to God? Understand something today, that we are not worthy to go before God. நம்ம கர்த்தருக்கு முன்பாக போக நாம தகுதி அற்றவங்க. அததான் ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல பார்க்கிறோம். அவர்கள் தேவ மகிமை அற்றபடினால் அவர்கள் கர்த்தருடைய பிரசன்னத்திலிருந்து தூரமானார்கள். இதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை நமது. ரோமர் புஸ்தகத்தை அதான் நம்ம குறிச்சு சொல்லுது. நாம் எல்லோரும் ஆதமேவாளன்னு சொல்லுங்க, நாம் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்று போனவர்களா இருக்கிறோம். இப்ப அந்த தேவன்கிட்ட எப்படி சேருது? உங்களுக்கு ஏதாவது வழி தெரியுமான்னு பக்கத்துல இருக்கவங்க பார்த்து கேளுங்க.
இழந்துட்டேன். ஏதாவது வழி தெரியுமா? இழந்துட்டேன். அவங்க சொல்றாங்க, நானே அப்படிதான் நிக்கிறேன், நானும் இழந்துதான் நிக்கிறேன், என்ன போய் வழி கேட்கிறேன்? கூட்டத்திலையும் அல்லது திருவிழாவிலையும் தொலைந்த பிள்ளைய பார்த்து வழி கேட்டது, நாங்களே வழி தெரியாம தான் நிக்கிறோம். அந்த வழியை தேவனாகிய கர்த்தர் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி காட்ட ஆசைப்படுறார். எப்படி உள்ள வரணும்? பாவம் நமக்குள் பாவம் இருக்கு, எப்படி உள்ள வரணும்? எப்படி கர்த்தர் கிட்ட போகலாம்? என்ன வழி இது? அதுதான் கர்த்தர் நமக்கு காட்டி கொடுக்க ஆசைப்படுறார். அதுதான் இப்போ லேவியராகமத்தை வாசிக்க. என்ன ஆண்டவரே வழி? என்ன வழி? எல்லாரும் சொல்லுங்க, என்ன வழி? சத்தமா சொல்லுங்க. ஆமா, என்ன வழி? இப்ப தலைவர் சொல்ற கேள்வி, வழியே வழி, வழி வழி என்ன வழி? வழிதாயா வழி. நீ கர்த்தர்கிட்ட சேரணும்னு சொன்னா வேற வழி இல்லையா? இல்ல, தேவன் ஒரு காரியத்தை காட்டி கொடுக்கிறாரு. இது மனுஷர்கள் கண்டுபிடிச்சதல்ல, இது தேவன் சொல்லுகிறாரு. என்ன வழி தெரியுமா? நீ அந்த தேவன் பிரசன்னம் ஆலயத்தையும் கூடாரத்தையும் இப்படி நிரப்பி இருக்கே, உள்ள யாரும் போக வழி இல்லையே, இப்ப என்ன வழி? கர்த்தர் சொல்றாரு, வழி வழி. Sacrifice is the way. நீ வரலாம் மோசே, ஆரோன் கிட்ட வர்றான், ஆனா என்ன கொண்டு வரணும்? வழி கொண்டு வரணும். வழியா காணிக்கையா? நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்போ வழின்னு சொன்னீங்களே பிரதர், வழிதான் வழி அப்படின்னு சொன்னீங்களே, அதான் தலைப்புன்னு சொல்றீங்களே, அப்போ வழி கர்த்தர் எதிர்பார்க்கிறவரா என்று சொன்னா நல்லா கேட்டுக்கங்க. நாம பலிகளை செலுத்துவது ஏதோ கர்த்தருக்கு சந்தோஷத்தை உண்டாக்கவோ அல்லது கர்த்தரிடத்துல இனிதான ஆதாயங்களை பெற்றுக் கொள்ளவோ கர்த்தர் இந்த பலிகளை அறிமுகப்படுத்தவில்லை. பலிகளை கர்த்தர் அறிமுகப்படுத்தினதுக்கு உண்டான நோக்கம் நம்மே வைத்த இரக்கம். கர்த்தராய் வேதம் சொல்லுது, கர்த்தர் சொல்லுகிறார், நீ செலுத்துகிற பலிகளை நான் பருகுகிறேனோ, நீ கடாக்களையும் மாட்டு கடாக்களையும் கொண்டு ரத்தம் சிந்த வைக்கிறியே, அந்த ரத்தத்தை நான் பானம் பண்ணுகிறேனோ, காட்டு மிருக ஜீவன்கள் எல்லாம் என்னுடையது. அப்போ கர்த்தர் பலிகளை குறித்து இங்க அறிமுகப்படுத்துகிறார், பலிகளை குறித்து பேசுகிறார் என்று சொன்னால் இவைகளை கொண்டு நாம கர்த்தருக்கு ஏதோ பெருசா செய்ய நினைக்கல, நமக்காக கர்த்தர் செஞ்ச வழிதான் இந்த பலி. புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? இப்போ உதாரணத்திற்கு எப்படி பிரதர் சொல்றீங்க? Offerings are God's gracious gift to humanity that allows them to be forgiven and live near God's presence. Offerings are not to be seen like something human giving to God. பலிகள் என்பது மனிதர்கள் கர்த்தருக்கு கொடுக்கிறதாக பார்க்கப்படாமல் கர்த்தர் மனிதர்களாகிய நமக்கு ஒரு வழியை ஏற்படுத்த கொடுத்தவைகள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? எல்லாருக்கும் புரியுதா? உங்களுக்கு புரியலன்னு சொன்னா நீங்க கையை உயர்த்தலாம். பிரதர் எனக்கு புரியலையா அப்படின்னு சொன்னா ஆர்வம் முடிஞ்சு உங்களுக்காகவே உட்கார்ந்து இன்னொரு முறையும் சொல்லிக் கொடுப்போம். ஒரு பிரச்சனை கிடையாது. நீங்க சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அவ்வளவு மட்டும். That is all it is. We as a church want to speak the truth and you as a child of God have to accept the truth if it is truth. அது சத்தியமா இருக்கிற பட்சத்தில் நீங்க அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கவனிங்களேன், இப்போ எப்படி ஆண்டவரை நான் கிட்ட வரட்டும்? மோசேயும் பயப்படுறாரு, ஆரோன் பயப்படுறாரு, யோசுவா பயப்படுறாங்க, எல்லாரும் பயப்படுறாங்க. எப்படி கிட்ட வருதுன்னு தெரியல. ஆண்டவரே என்னையா வழி? என்ன ஆண்டவரே வழி? கர்த்தர் என்ன சொன்னாரு? வழி வழிபா. எப்படி ஆண்டவரே? இப்ப கவனிங்க, நான் வேகமா உங்களுக்கு காட்டுறேன். பலி என்பதை கர்த்தர் ஏன் கொண்டு வந்தாருன்னு சொல்றேன் வேகமா. சரியா? ஒருவேளை இன்னைக்கு நேரம் பத்தலன்னா பரவாயில்ல, நான் சீக்கிரமா முடிச்சிருவேன். இன்னைக்கு எனக்கு இன்னொரு கூட்டம் இருக்கு, அதனால புதுசா வந்தவங்க கிட்ட மட்டும் பேசிட்டு வேகமா போயிடும். அடுத்த வாரம் உங்களுக்கு எல்லாத்தையும் பேசும். சரியா? எனக்கு நீங்க நேரம் கொடுக்கணும். சரி கவனிங்க. அப்போ பலி என்பது எதற்காக கர்த்தர் கொண்டு வந்தார்? இப்போ கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவரா இல்லையா? நீங்க சொல்லுங்க. எல்லாத்தையும் செய்ய தேவன் வல்லவர். அப்ப என்ன பண்ணிருக்கலாம்? நீங்கள் எல்லாம் பரிசுத்தமாகுங்கள், என் அண்டைக்கு வர தகுதி பெறுங்கள் அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருந்தா நாம பரிசுத்தமாக முடியுமா? முடியாது. ஆனா அப்படி செய்ய மாட்டார்.
ஏங்க அப்படி செய்ய மாட்டாரு? அதான் நாங்க அசுத்தம், மோச தொழில் எல்லாரும் பயந்து நிக்கிறோம் அப்படின்னா ஒரு வார்த்தையை சொல்லி அப்படியே பரிசுத்தமாக்க வேண்டியது தானே? ஏன் தகப்பனே உன்னிடத்துல அந்த வல்லமை இல்லையா? உண்டு, ஆனால் அது அவருடைய நீதி அல்ல. That is not his righteous. நான் எப்பவும் சொல்லியிருக்கிறேன் தானே, பாருங்களேன், ஒரு நல்ல உதாரணம் மறுபடியும் சொல்றது தப்பே இல்லை. கவனிங்க, ஒரு அப்பா போலீஸ் ஆபீசரா இருக்கிறாரு, ஒரு தன்னுடைய சொந்த மகன் அப்பா போலீஸ் ஆபீசர், சொந்த மகன் ஹெல்மெட் போடாத லைசன்ஸ் இல்ல, டூ வீலரோ இல்ல கார் எடுத்துட்டு வேகமா போறாரு. அவர்தான் போலீஸ் நிறுத்துறாரு. பார்த்தா யாரு? சொந்த பையன் கார் ஓட்டிட்டு வரான். அப்பாக்கு வருத்தம் தான். இப்ப அப்பா என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? டேய் யாரும் பார்க்கல, நான் தானே போடா அப்படின்னு சொல்லணுமா? இல்ல நீ யாரா இருந்தாலும் சரி ஃபைன் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் போடுற அப்பா கரெக்டானா? நீங்க சொல்லுங்க. சந்தோஷம் சந்தோஷம். என்ன சொல்லுவீங்க? சொந்த பையனா இருந்தாலும் பார்க்காம அப்பா டியூட்டில இருக்கிறதுனால என்ன பண்ணணும்? ஃபைன் போடணுங்க. அதுவும் இப்ப சின்ன பிள்ளைங்க கிட்ட காரோ டூ வீலரோ கொடுத்தா ஃபைன் ரொம்ப பெருசுங்க. 20,000 ரூபாய் எழுதிட்டாரு ஃபைன். டாடி ஐ அம் இன்ஸ்பெக்டர், யூ ஹேவ் சம் பப்ளிக் டிக்கெட் கொடுத்துட்டாரு. இவன் ஒரே வருத்தப்பட்டு போறான், இப்படி பண்ணிட்டாரே அப்பா நம்ம. அவர்தான் அந்த பக்கத்துல இருப்பாருன்னு நம்பி போனா, ஆனா அந்த அப்பாவே இப்படி பண்ணிட்டாரு. நேரா அப்பா வீட்டுக்கு வந்தார், சாயங்காலம் ஆயிடுச்சு. ஃபைன் கோர்ட்ல போய் கட்டணம் கொடுத்தாச்சு, ரெசிப்ட் கொடுத்தாச்சு. இப்போ பையன் யோசிக்கிறான், இப்படி கட்டுவானா இந்த 20,000? அப்பவே பில்லு போட்டாரு, நான் இப்ப என்ன செய்யணும்? ரொம்ப பயத்துல இருந்தான். அப்பா நேரா சாயங்காலம் வந்தார், யூனிஃபார்ம் எல்லாம் கழட்டி வச்சாரு. பையனை கூப்பிட்டாரு, தம்பி இங்க வாடா. என்னடா ஃபைன் இருக்கு, 20,000 ரூபாய் ஃபைன் போட்டீங்க. அது போலீஸ், தப்பு நடந்தா நானு ஃபைன் போடுவேன். இப்ப நான் என்ன செய்யறேன்? எனக்கு வழி இல்ல. வழி இல்லையா? இல்ல. இப்ப நான் யார் தெரியுமா? வீட்டுல இருக்கிற நான் உன் அப்பா. இப்ப நான் என்ன செய்வேன்? இந்தா நானே கொடுக்குறேன் காசு, போ கட்டு போ. எப்பா ஏன்பா இப்படி இருக்கிற? இதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கலாம்? அங்கதான் விட்டு இருக்கலாமே. ஏன்பா ஏன் நீங்க அங்க ஃபைன போட்டு இங்க வந்து உங்க பாக்கெட்ல இருந்து காசை கொடுக்குறீங்க? தம்பி அதுதான் தம்பி நீதி. நான் உனக்கு ஃபைன் போட வேண்டியது என்னுடைய கடமை. ஏன்னா நான் ஆபீசர். இப்ப நான் வீட்டுக்கு வந்து என் பிள்ளை கஷ்டப்படுறத நான் பார்க்க முடியாது, அதனால அதுக்கு உண்டான கிரயத்தை நானே கட்டணும்னு சொல்லி கொடுத்தா பார்த்தேன் தம்பி, அது நான் உன் அப்பா. பாவம் செய்தவர்கள் கர்த்தர்கிட்ட சேர முடியாது, இது கர்த்தருடைய நீதி. அப்ப நாங்க எப்படிதாங்க போறது? அதுக்கு உண்டான வழி நானே சரி, ஏன்னா நான் உனக்கு அப்பா. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அவர் சொல்லுங்க, அவர் என் தேவனும் அவர்தான், என் அப்பாவும் அவர்தான். அதனால வழி ஆதாயத்தை கொடுக்கணும், அவரான வழி ஆதாயத்தை கொடுக்கணும். நல்ல கவனிங்க. இப்போ நல்லா கேட்டுங்க. அதனாலதான் கர்த்தர் சொன்னார், எப்பா பாவம் செஞ்சவன் சாகணும், பாவத்தின் சம்பளம் என்ன? நல்லா பேசுறீங்க இன்னைக்கு. வெரி குட். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். சொல்லுங்க, பாவத்தின் சம்பளம் வரணும். இப்போ பாவத்துக்கு பலன் என்ன வரணும்? வரணுமே. அதை இப்போ நான் கர்த்தரே அதனால இப்ப இவனுக்கு செல்லாது, அவனுக்கு செல்லும், இவனுக்கு செல்லும், இவனுக்கு செல்லாது அப்படின்னு கர்த்தர் மாத்திக்கிட்டே இருந்தாருன்னா கர்த்தர் யார் இல்ல? உண்மையுள்ளவர் இல்ல. அவர் வார்த்தையை அடிக்கடி மாத்துகிறாரு. இல்ல, கர்த்தர் சொன்னதுதான் எல்லாருக்கும் ஒண்ணுதான். என்ன? பாவத்தின் சம்பளம். பாவம் செஞ்சவங்க நாங்கெல்லாம் சாபம் நாட்டவரை என்ன செய்யுது? கவலைப்படாத, அதுக்கு நான் ஒரு வழியை ஏற்படுத்துறேன். என்ன ஒரு வழி? என்ன வழி? ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வா, இந்த ஆட்டுக்குட்டி மேல உன் கையை வை, உன்னுடைய பாவங்கள் எல்லாம் அந்த ஆட்டுக்குட்டி சுமரும், அந்த ஆட்டுக்குட்டியோட பரிசுத்தம் உனக்கு வந்துடும். இப்போ பாவத்துக்கு சம்பளம் என்ன? அது நீ வேண்டாம், உனக்கு பதிலாக அந்த ஆடு ஏத்துக்கும். ஆக மொத்தத்துல ரத்தம் சிந்தப்படுத்து சிந்தினா ஆகணும். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் வழியா கர்த்தர் காண்பித்து கொடுத்தார். அப்படியா? அப்ப என்ன வேணாலும் செய்யலாம். என்ன பண்ணலாம்? அப்போ பட்டுன்னு ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சி அதுல கையை வச்சு நாம சொல்லிடுவோம். நல்லா கவனிங்க. கர்த்தராகிய தேவன் அந்த நாட்களிலே, மோசே நாட்களிலே இதை காட்டி கொடுக்கிறார். என்னன்னு, ஒன் பாவத்துக்காக ஒரு ஆட்டுக்குட்டி
பலியாகப்பட வேண்டும். அப்பதான் பண்ணி என் கிட்ட சேர முடியும். கர்த்தர் காட்டி கொடுத்துட்டே வர. புரியுதா உங்களுக்கு? எல்லாருக்கும் புரியுதா? இத கர்த்தர் ஆதித்தோடே காட்டிட்டு வர. எப்பா நீ என் கிட்ட சேரணும்னு சொன்னா நீ பரிசுத்தமா, உன்னை பரிசுத்தம் ஆக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு ஆக்டிவிட்டி. அதுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நம்ம என்னன்னு கூப்பிடுறோம்? தேவ ஆட்டுக்குட்டி. தேவனால் அனுப்பப்பட்ட கொடுக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, குற்றமற்ற ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா. பாருங்களேன், எவ்வளவு நல்ல தேவன் பாருங்களேன். இந்த தேவன் இப்போ வழிகளின் நிமித்தமாய் ஒரு வழியை உண்டாக்கி காட்டுகிறார். ஆனா அந்த நாட்களில் இருந்து எல்லாமே டெம்பரரி மட்டும்தான். வருகிற நாட்கள், அதாவது நாம பாக்கியம் உள்ளவர்கள். நமக்கு இனி யார் இல்ல? இன்னைக்கு எப்படி கூடாரத்துக்குள்ள நீங்களா வந்தீங்க? பயம் இல்லையா உங்களுக்கு? பயம் இல்லையா? அன்னைக்கு மோசேவே உள்ள போக பயம்தான். நீங்க நாமளே எப்படி எந்த தைரியத்தை உள்ள வந்துட்டோம்? நான் சொல்லவா? என்ன சொல்லுங்க? இந்த தைரியம் ஐயா, எங்க பாவங்களை எல்லாம் ஒரு ஆட்கள் எடுத்துக்கிட்டாரு. அதனால என் பாவம் என்கிட்ட இல்லை, அவர்கிட்ட இருக்கு. அவருடைய பரிசுத்தம் எனக்கு வந்துருச்சு. அதனால இப்போ கூடாரத்தோட மகிமை பெருசா இருந்தாலும் நான் உள்ள போவேன். அந்த தைரியத்துல தான் நாம எல்லாம் வந்திருந்தோம். நாம எல்லாம் இன்னைக்கும் பிழைச்சிருக்கிறோம்னா காரணம் அதுதான். அல்லேலூயா. சரி, இப்போ இந்த பலிகளை கர்த்தர் ஏனையா ஏற்படுத்துகிறார்? நான் உள்ள பிரவேசித்து என்ன பண்ணுவேன்? அதை சொல்லு. சரிப்பா, பலி செலுத்தினாதான் உள்ள போவேன். சரி, பலி செலுத்து, உள்ள போய் என்ன பண்ணுவேன்? என்ன பண்றதுக்காக உள்ள போறீங்க? எதுக்கு கூடாரத்துக்குள்ள போகணும்? நீங்க முதல்ல அதை சொல்லு. எதுக்கு கூடாரத்துக்குள்ள போகணும்? அங்க ஏதாவது பார்க்க, அங்க எதை பார்க்க போறீங்க? ஒண்ணும் இல்லை, ஒன்னும் பெருசாலாம் கிடையாது. அதாவது நான் சொல்றது வந்துட்டு தோட்டம் போலவோ அல்லது நதிகள் ஓடுகிறது போலவோ இப்படி எல்லாம் எதுவும் கிடையாது. நீ பார்த்து ரசிக்க பெரிதான ஒரு இயற்கை அங்க இல்லை. அது ஒரு கூடாரம் made of with some animal skin, covered with some carvings, had menorah and table bread and all such. எதுக்கு உள்ள போகணும்? பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து கேளுங்க, கூடாரத்துக்குள்ள போகணுமா? என்ன பதில்? நாம எப்படிங்க போக முடியும்? கேளுங்க. பலி பலி. சரிங்க, இப்ப பலி நிமித்தமா நாம உள்ள போறோம். உள்ள எதுக்கு போகணும்னு கேளுங்க. எதுக்குங்க போகணும் கூடாரத்துக்குள்ள? நீங்க எதுக்குங்க போகணும் கூடாரத்துக்குள்ள? ஆராதனை எங்க வேணாலும் செய்யலாம், பிதாவை எங்கும் தொழுது கொள்ளலாம். வேதம் சொல்லுகிறது, மோசே கூடாரத்துக்குள்ள மட்டுமல்ல, எல்லா மூப்பர்களும் அவங்க கூடாரத்திலிருந்தே தொழுது கொண்டாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களையும் நிரப்பினார். கூடாரத்துக்குள்ள எதுக்கு போகணும்? எதுக்கு போகணும் சொல்லுங்க. என்ன நோக்கம்? என்ன கர்த்தருடைய நோக்கம் என்ன? என்னை கூடாரத்துக்குள்ள இருந்து அழைக்கிறாரே. லேவியராகமம் 1:1. மோசேயை கர்த்தர் கூடாரத்திலிருந்து அழைத்தார். மோசே இங்க வா. ஆண்டவரே, எதுக்கு என்ன கூப்பிடுறீங்க? போன கர்த்தர் ஏதாவது சொல்லுவார், ஜனங்களுக்கு வந்து சொல்ல. அதுக்காக மட்டும் அல்ல, ஆராதிக்க அதுக்காக மட்டும் அல்ல. எதுக்குங்க? இப்ப நான் வேகமா காட்டுறேன். பலிகள் ஏன் கர்த்தர் அறிமுகப்படுத்தினார், அவைகளின் நோக்கம் என்ன என்பதை நான் வேகமா காட்டுறேன். பார்க்கலாம். லேவியராகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம். How sacrifices makes the way to God. How sacrifices makes way to God. நீங்க இந்த லேவியராகமத்தின் புத்தகத்தை 1ஆம் அதிகாரம் தொடங்கி வாசிங்கன்னா எல்லாம் லைனா அதிகாரமா என்ன இருக்கும் தெரியுமா? Leviticus chapter 1 says what? Hallelujah. Burnt offering. Leviticus chapter 2 says what? நீங்க நம்பர்ஸ் ஆன சொல்லி கொடுத்தீங்க, அப்படியே கேக்குது. ஆமா. Burnt offering, grain offering, peace offering, repayment offering, sin offering, guilt offering. ஏன் ஒவ்வொன்றுக்கும் பலிகளை குறித்து எழுதியிருக்கிறாங்க? இப்போ எல்லாவற்றையும் பார்க்க நேரம் பார்த்தா அடுத்த வாரம் கண்டிப்பா தொடர்ச்சியாக நடக்கும். ஏன்னா இன்னும் 5-10 நிமிஷத்துல முடிக்கிற ஒரு சூழ்நிலை இன்னைக்கு மட்டும். லேவியராகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம். என்ன பலி எழுதி இருக்கு? burnt sacrifice. என்னது இது? லேவியராகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம்
நல்ல கவனிங்க. burnt offering. The worshipper takes the whole animal and burns it on the altar. இந்த ஒரு பலி அதாவது என்ன? சர்வாங்கன தகன பலியா இது தமிழ்ல சர்வாங்கன தகன பலி. லேவியராகமத்தின் புத்தகம் 1. பலின்னு சொன்னீங்களே, இது என்ன பலி? என்ன பண்ணுவாங்களான்னு சொன்னங்க, வேகமா கேளுங்க. இதோட முடிஞ்சு ஜனங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சர்வாங்கன தகன பலி செலுத்த விசுவாசிகள் அல்லது கர்த்தருடைய ஜனம் ஒரு மாட்டுக்கடாவையோ ஆட்டுக்கடாவையோ அல்லது புறாக்களையோ கொண்டு வந்து கர்த்தருக்கு பலி செலுத்துவாங்க. எப்படி பலி செலுத்துவாங்கன்னு சொன்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட மிருக அல்லது இந்த ஒரு ஆடோ மாடோ இருக்கு இல்லையா, இதனுடைய எல்லா அவயவங்களையும் கர்த்தருக்கே கொடுத்துருவாங்க. இதுல ஒன்னையும் எடுக்க மாட்டாங்க, மொத்தமா கர்த்தருக்கு கொடுத்துருவாங்க. See, that is the difference. The worshipper takes the whole animals and burns it on the altar. உதாரணத்துக்கு லேவியராகமத்தின் புத்தகம் 1 வசனத்தை வாசிக்கலாம். அதில் உடல்களையும் தொடைகளையும் அவன் தண்ணீரினால் கழுவானாக. அவைகளெல்லாம் ஆசாரியன் பலி. எல்லாவற்றையும் பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலியை அகனிக்க கடவான். இது கர்த்தருக்கு உகந்த வாசனை. 13 வசனம். உடல்களையும் தொடைகளையும் அவன் தண்ணீர் அது ஆடு. அடுத்தது 17 வசனம். இது புறாக்கள். பின்பு அதன் செட்டைகளுடன் அது இரண்டாக பிளப்பானாக. பின்பு ஆசாரியன் அந்த பலிபீடத்திற்கு It may be a bull or a sheep, goat or a bird according to your financial status. உனக்கு உண்டான என்ன சொல்ற திராணிக்கு தக்கதாக மாட்டுக்கடாவையோ ஆட்டுக்கடா அவ்வளவு கூட இல்லைங்க, புறா குஞ்சுகள். இயேசு கிறிஸ்துவின் தாயார் என்ன பண்ண போனாங்க? இப்ப நல்லா கவனிங்க. புறாக்களையே கொண்டு போய் பலி செலுத்துங்க. ஆனா இந்த பலி எப்படிப்பட்ட பலியா இருக்கணும்னு சொன்னா, இவைகள் சகலத்தையும் அவைகளில் உள்ள அத்தனையும் கர்த்தருக்கு கொடுக்கணும். புரியுதா உங்களுக்கு? Whole thing should be burned on the altar. This is one. ரெண்டாவது Leviticus chapter 2. இது என்ன? grain offering. தமிழ்ல என்ன சொல்லலாம்? தமிழ்ல என்ன எழுதிருக்கு? போஜன பலி. இந்த போஜன பலியில என்ன எழுதிருக்கு? The worshipper brings the bread and whole grain to priest, and portion is burned on the altar and the rest is for the priest. Leviticus chapter 2 verses 2 and 3. நல்லா கவனிங்க. முதல் பலியில என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் கர்த்தருக்கு கொடுத்துடணும். இரண்டாவது என்ன பண்ணணும்? போஜன பலியில என்ன பண்ணணும்? கர்த்தர் சொல்றாரு, எப்பா ஒரு பங்கு கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் சுட்டெரிச்சு, இன்னொரு பங்கு ஆசாரியனுக்கு கொடு. முதல் பலி என்ன பண்ணணும்? சர்வாங்க தகன பலி என்ன பண்ணணும்? எல்லாவற்றையும். போஜன பலி என்ன பண்ணணும்? ஒரு பங்கு கர்த்தருக்கும் ஒரு பங்கு ஆசாரியனுக்கும். புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த இரண்டாவது வாசகம் லேவியராகம புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2-3. Leviticus chapter 2 verses 2 and 3. Healthy grain offering. The worshipper brings the bread and whole grain to the priest, and portion is burnt on the altar and the rest is for priest. நீங்க வாசிக்கலாம். லேவியராகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமும் 3ஆம் வசனமும் வேகவேகமா. அத ஆரோனின் குமாரனாகிய ஆசாரியனிடத்தில் கொண்டு வருவாங்க. அப்பொழுது ஆசாரியன் ஒரு மாவிலும் எண்ணெயிலும் ஒரு கைப்பிடி நிறைய எடுத்து மிருகவர்க்கம் எல்லாவற்றையும் எடுத்து அதை பலிபீடத்தின் மேல் ஞாபகப்படுத்தின் மேல் கொடுக்கணும். எவ்வளவு எடுத்து கொடுக்கணும்? ஒரு போர்ஷன் அது கர்த்தருக்கு. மிச்சம் யாருக்கு? ஆசாரியன். burnt sacrifice, grain sacrifice. புரியுதா உங்களுக்கு வித்தியாசம்? புரியுதா உங்களுக்கு? நிறைய படி விவசாய கேட்க சரியா? வாசிக்கலாம். புரியலன்னா நீங்க கேட்கலாம். இப்போதான் கேட்கணும்னு கூட கிடையாது. நீங்க வீட்டுக்கு போய்ட்டு ஃபோன் பண்ணுங்க. You have all privilege to ask something that you do not understand. We will, with all respect, with all love, we will try to teach. We will try to teach the truth. சரியா? சரி, வேகமா வாசிக்கலாம். இப்போ லேவியராகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம். இது என்ன பலி? சமாதான பலி. இந்த சமாதான பலி 3ஆம் அதிகாரத்தை எழுதி பாருங்க. ஒவ்வொரு அதிகாரமும் ஒவ்வொரு செய்தி. நேரம் இல்லை, நம்ம வேகமா போகலாம்.
லேவியராகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் எதை குறித்து பேசுது? சமாதான பலி. இப்போ நீங்க எனக்கு சொல்லுங்க, லேவியராகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் என்ன சொல்லுது? எல்லாரும் சொல்லுங்க. லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் என்ன பலி? இங்கிலீஷ் காரங்கப்பா. சர்வாங்க தகன பலி. 1 Leviticus chapter 2 grain offering அல்லது போஜன பலி. இப்போ முதல் பலிக்கும் இரண்டாவது பலிக்கும் என்ன வித்தியாசத்தை பாத்தீங்க? முதல் பலி எல்லாம் கர்த்தருக்கு, இரண்டாவது அது கர்த்தருக்கு ஒரு பங்கும், மூணாவது இது என்ன? சமாதான பலி. இந்த சமாதான பலியை கர்த்தர் எதுக்கியா கொண்டு வந்தார்? கர்த்தர் காட்டுறார், எல்லாத்துக்கும் வழிகளை காட்டுறார். வழி என்ன? பலி. இப்ப பலி நிமித்தமா என்னெல்லாம் நடக்குதுன்னு காட்டுறாரு. இப்ப 3ஆம் அதிகாரம் லேவியராகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் peace offering. The worshipper brings an animal, but unlike the burnt offerings, most of it is given back to the worshipper. The worshipper brings an animal, but unlike the burnt offering, most of it is given back to the worshipper. இந்த சமாதான பலியில் விசுவாசி அல்லது கர்த்தருடைய ஜனம் பலியை கொண்டு வரணும். அது சர்வாங்கன தகன பலியை போல அல்லாமல் வெகு பங்கான பலி யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும்? அந்த விசுவாசிக்கே கொடுக்கப்பட்டிருக்கும். புரியுது உங்களுக்கு? மறுபடியும் சொல்றேன் கேளுங்க. சமாதான பலி எப்படிப்பட்ட பலி என்று சொன்னால், இவன் பலியை கொண்டு வருகிறான், ஒரு பலி ஆசாரியனும் பலி செலுத்துறான், அதுல ஒரு பங்கை கர்த்தருக்கு பலிபீடத்தின் மேல் செலுத்தி ஒரு பங்கை அவனுக்கு எடுத்துட்டு மீதியானது அநேக பெரிதான பங்கை யார் கொடுக்குறான்? அந்த கொண்டு வந்த விசுவாசி கையிலே கொடுக்குறான். புரியுதா உங்களுக்கு? இப்ப சொல்லுங்க, முதல் லேவியராகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் சத்தம் பக்கல லேவியராகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம். இந்த பலியில என்ன செய்யணும்? எல்லாம் கர்த்தருக்கு கொடுக்கணும். இதுல யாருக்கு பங்கு இல்ல? ஆசாரியனுக்கு இல்ல, விசுவாசிக்கு. Leviticus chapter 2 இந்த ஒரு லெவல்ல போறோம் அப்படின்னு சொன்னா, ஆமா கர்த்தருக்கு சோதனையா கர்த்தருக்கு சோதனை. Leviticus chapter 2 grain offering, போஜன பலி. இந்த பலியில என்ன விசேஷம்? ஒரு பங்கு கர்த்தருக்கு, யாருக்கு இல்ல? இதுல விசுவாசி. இப்போ 3ஆவது அதிகாரத்துல சமாதான பலி ஒன்று இருக்கு. இந்த பலி என்ன? பின்னாடி இருக்கிறவங்க சொல்லுங்க. ஒரு பங்கு கர்த்தருக்கு, ஆசாரியனுக்கு, மீதியானது எல்லாமே எதுக்கு கொடுக்கப்படுது? விசுவாசிக்கு தெரியுமா? எதுக்கு கொடுக்கப்படுது தெரியுமா? நீ கர்த்தருடைய சமூகத்துல அமர்ந்து கர்த்தரோடு கூட போஜனம் பண்ணுவதற்காக. எங்க இருந்த நம்மை கர்த்தர் எங்க கொண்டு வர நினைக்கிறாரு பத்தியா? நீ என்னோட கூட போஜனம் பண்ணணுமா? கர்த்தருக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமே அதுதான். ராவ் போஜனம்னு சொல்றேன், அதுக்கு பேர் என்ன தெரியுமா? கர்த்தருடைய பந்தி. கர்த்தருடைய பந்திக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் பாக்கியவான்களே. அல்லேலூயா. கர்த்தர் பாருங்களே எவ்வளவு நல்லவர். எங்க இருந்த நம்ம ஒவ்வொரு படியா செலுத்த வச்சு ஒரு படி கர்த்தர், இரண்டாவது படி ஆசாரியர், மூணாவது படியில கர்த்தர் சொல்றாங்க நம்ம சேர்ந்து உட்கார்ந்து. And they enjoy their meal in the presence of God. What and how the sacrifice can make the way. பலிகள் எப்படி வழிகளை உண்டாக்குது என்பதை பாருங்கள். ஐயா இதுக்கு ஆதாரங்கள் உண்டா? வாசிக்கலாம். லேவியராகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இங்கிலீஷ்ல வாசிக்கணும். ஏன்னா தமிழ்ல ராத்திரி பார்த்துட்டு அதுல கரெக்டான ஒரு விளக்கம் செய்ய தெரியல. இங்கிலீஷ்ல வாசிங்க. chapter 3 verses 3. Then he shall offer from the sacrifice. அப்படினா என்ன அர்த்தம்? பலி செலுத்துறதுல இருந்து அதில இருந்து ஒரு பங்கை வாசிங்க. Of the peace offering, an offering made by fire to the Lord. பலி செலுத்தப்பட்டதிலிருந்து இப்போ ஒரு பங்கு மாத்திரம். மீதியான எல்லாத்தையும் யார் கொடுக்கிறா? கர்த்தர் ஜனங்கள் கொடுத்துட்டு சொல்றாரு, என்னோட கூட உட்கார்ந்து போச்சு, என்னோட கூட.
Look what a lovely God who calls us for a fellowship and communion. கர்த்தர் எவ்வளவு அருமையான தேவன் பாருங்களேன், நம்மை அவரோடு கூட ஐக்கியத்திற்கு அழைக்கிற ஒரு தேவன். Hallelujah. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? அந்த மேன்மை உங்களுக்கு அழிஞ்சுக்கிறீங்களா? Do you see that the beauty of our Lord there? நல்லா கவனிங்க. இதுக்கு ஆதாரம் இருக்கான்னு சொன்னா உங்களுக்கு வேதாந்தம் வேகமா காட்டுறேன். அதாவது குடும்பமா சேர்ந்து கர்த்தரோட வசனத்தை சாப்பிடுறதுக்கு உண்டான ஒரு ஆதாரம். 1 சாமுவேல் புத்தகம் 1 அதிகாரம் 4 வசனத்தை வேகமா வாசிக்கலாம். 1 அதிகாரம் 4 வசனம். அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெண்ணினாளுக்கும் அவருடைய எல்லா குமாரனுக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். பங்கு போட்டு எது பலியில பங்கு போட்டு கொடுப்பான். அன்னானை சிநேகித்தபடினா அவருக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். இது என்னது? இது சமாதான பலி. ஆலயத்துக்கு வருவாங்க, பலி செலுத்துவாங்க. அந்த படி கர்த்தருக்கு ஒரு பங்கும் ஆசாரியருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து மீதி பெரிதான ஒரு பங்கு விசுவாசிக்கே கொடுப்பான். ஏன் விசுவாசிக்கே கொடுக்கிறான்? அவன் அங்கவே உட்கார்ந்து கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தரோடு கூட போஜனம் பண்ணி கர்த்தரோடு கூட ஐக்கியம் கொடுப்பான். Hallelujah. You know what does that mean? We will be having a good heart to give away our food. நல்லா தெரிஞ்சுக்கிறேன். நமக்கு கர்த்தர் ஒருவேளை நல்ல மனசாட்சி கொடுத்திருந்தாருன்னா சாப்பாடு இல்லாதவங்களை பார்த்தா சத்திய வேதம் சொல்றது சாப்பாட்டுல அவனுக்கு கொஞ்சம் கொடு. ஐயா நல்லா கவனிங்க, சாப்பாட்டுல ஒரு பங்கு கொடுக்கலாம், ஆனா ஒரே தட்டுல சாப்பிட முடியாது. புரியுதா உங்களுக்கு? Do you see the difference? Now God is calling us to come and dine with him. ஒரே பாத்திரத்தை எடுத்துதான் கொடுத்தார். உங்களுக்கு புரியுதா? ஒரு ஆள் உதவி கேட்டு வந்திருக்கான், சாப்பிட்டு 3 நாள் ஆச்சுமா ஏதாவது கொடுங்க. என்ன பண்ணுவீங்க? என்னப்பா இருக்கு பாருங்க. அவன் குண்டாவோட வருவான், அவனுக்கு தெரியும் நீங்க நம்ம என்ன பண்ண மாட்டோம், கொடுக்க மாட்டோம் நம்முடைய குண்டாவுக்கு. அவன் அதோடு வருவான், அதை கொடுத்துருவோம். பார்த்துருக்கிறீங்களா? அப்படி செய்வது வேற. ஆனா கர்த்தர் நம்ம அழைத்த அழைப்பு எப்படி தெரியுமா? வாங்க மீதியா கொஞ்சம் எடுத்துக்கங்க, உங்க வீட்டுக்கு வேலைக்கு வரவங்களுக்கு மறுநாள் ஏதாவது மீதியா இருந்தா கொடுப்பீங்களே, அப்படி அழைக்கிற கர்த்தர் நம்ம உங்களுடைய அவர் எப்படி தெரியுமா வழி ஏற்படுத்திருக்காரு? வா, ஏன் பந்தியப்பா, இது என்னுடைய பாத்திரம், இது என்னுடைய அப்போ, ஏன் அப்பத்துல நீ சாப்பிடு, ஏன் பாத்திரத்துல நீ போய். அப்படிப்பட்ட உறவுக்கு தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். Hallelujah. That is exactly what the Lord wants to do. That is the fellowship that the Lord is inviting you and me to. ஏன் வேதம் சொல்லுது? வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல என்ன சொல்லுது? இதோ வாசப்படியில் நின்று கதவை தட்டுறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா போதும், நான் வருவேன். வருது எதுக்கு? நீ என்னோட போதும், நான் உன்னோட கூட போதும் பண்ணுவோம்பா. We will have a meal with the Lord together. Hallelujah. இதுதான் பலி உண்டாக்குகிற வழி. யார் ஒரே பிளேட்ல சாப்பிடுவா? நீங்க சொல்லுங்க, கரெக்டா பாப்போம். திருமணம் ஆகாத தம்பி சொல்றோம், சும்மா அந்த பழக்கம் எங்களுக்கு இல்ல. வேண்டாம், நீ பழகாத கேட்டா பார்த்திருக்கீங்களா? And they will not feel embarrassed about it. Of course. Why? எதுக்குங்க அவங்களுக்கு வெட்கம் இருக்கிறது இல்ல? அவங்க சரீரத்தை சுத்தம் பண்ணவோ இல்ல அவர்கள் சாப்பிட்ட உணவை கணவன் சாப்பிடவோ ஏன் வெட்கப்படுத்த நினைக்கிறீங்க? Why? Because they are one, not two anymore. Hallelujah. அவர்கள் இருவர் அல்லையா, அவர்கள் ஒருவர். அந்த ஒருவராக இருக்கத்தான் தேவன் உன்னையும் என்னையும் அழைக்கிறார். நான் வேற நீ வேற இல்லடா. நான் என் பிதாவுக்குள் இருக்கிறது போல நீயும் எனக்குள்ள, நான் உனக்குள்ள, என் வார்த்தை உனக்குள்ள. Let us become one. Come. What a great privilege. What an invitation that the Lord has given to you. எப்படிப்பட்ட ஒரு அழைப்பை தேவன் இன்றைக்கு உனக்கு முன்பாக வைக்கிறார் என்கிற உணர்வு இருந்தாலும் அந்த அழைப்புக்கு நீங்களும் நானும் பதில் கொடுத்துதான் ஆகும். வரன்னு சொல்லி இல்ல, வரலன்னு சொல்லி ஏதாவது சொல்லி போகும். கர்த்தர் அழைக்கிறார். நான் எப்படி ஆண்டவரை வரல? நான் உண்டாக்கி இருக்கிற வழி உனக்காக வழியை கொடுத்து வழியை உண்டாக்கி இருக்கிறேன். உனக்கு வர மனது உண்டாகும்.
ஆனாலும் எனக்கு இதெல்லாம் செய்யணுமே, ஆனாலும் எனக்கு அதெல்லாம் செய்யணுமே, பழைய பாவ வாழ்க்கை விட மனதிலேயே நீர் என்னமோ செஞ்சிட்டீங்க, ஆனா எனக்கு மனதில்லையே ஐயா, எனக்கு விருப்பம் இல்லையே. We have to make a decision, my dear brothers and sisters. Now ஒரு தீர்மானத்திற்கு வர வேண்டிய கட்டாயத்துக்குள்ள வந்திருக்கிறோம். ஏதாவது ஒரு தீர்மானம். கர்த்தர் தேவனானா கர்த்தரோடு, பாகால் தேவனானா பாகாலோடு போயிடுச்சு. மோசே 3வது சொல்ல யோசிக்க நேரம் வேணுமானால் மறைக்கிட்ட போகும் சொல்லவே இல்லை. ஒண்ணு கர்த்தர் பக்கம் இல்ல பாகால் ஏதாவது ஒரு தீர்மானம். இது கர்த்தர் என்னை நம்பி கொடுத்த பொறுப்பு, நான் இதுல தான் நிலைத்திருப்பேன், நட போவோம். இல்லங்க வேண்டாங்க, இதெல்லாம் கஷ்டம், எங்களுக்கு ஆகாது இல்லைங்க, தீர்மானம். அப்படி இல்லைன்னு சொன்னா இரு மனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாவற்றிலும் நிறையற்றவனாக இருப்பான். அவன் கர்த்தரிடத்திலிருந்து ஏதாயிலும் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் கூட நினையாது இருப்பான். Do not even think that you can receive something from God. We shall not be able to. My dear God's children, I would request you should all make a wise decision this morning. இந்த காலை வேளையிலே அருமையான சகோதர சகோதரிகளே, கர்த்தருக்குள் எனக்கு மிகவும் மிகவும் பிரியமானவர்களே, நான் தைரியமா உங்களுக்கு சொல்லுவேன், இன்றைக்கு நீங்க ஒரு தீர்மானம் சொல்லுங்க. கர்த்தருங்க, நான் உங்ககிட்ட வரதுக்காக எனக்கு ஒரு வழி ஏற்படுத்தி இருக்கிறீங்களாப்பா, நான் உங்ககிட்ட வர எனக்கு மனது இருக்கு ஆண்டவரே அப்படின்னு அழைக்கிறவங்க, அந்த அழைப்புக்கு செவி சாய்க்கிறவங்க நீங்க கர்த்தருக்கு சொல்லுங்க. பாருங்களேன் என்னாச்சு, முதல் பலி கர்த்தருக்கு உண்டானது. 2வது அதிகாரத்துல ஒரு பலியை காட்டி கொடுங்க. அவைகளிலே யாரோட ஐக்கியம் ஏற்பட்டுருது? ஆசாரியர் சபையோடு ஐக்கியம் ஏற்பட்டு. 3வது சபையும், அதாவது ஊழியக்காரனும் விசுவாசியும் 2 பேரும் சேர்ந்தவர்களா கர்த்தரோடு ஐக்கியம். This is the way that the Lord has made through sacrifices. இன்னும் சில காரியங்களை இந்த இடத்துல இருந்தே அடுத்த வாரம் தொடங்க போறோம். இந்த இடத்துல இருந்தே கரெக்டா தொடங்க போறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு ஒத்தாசைகளை செய்வாராக. இன்னும் அநேக காரியங்கள் உண்டு. இன்னும் இப்ப எங்க போகல நாம? சரி நீங்க சொல்லுங்க, அவ்வளவு தெரியும் தானே. இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த நாளுடைய வசனம் எங்க? 16th chapter 1 to 10. எந்த குறிப்பாக எந்த வசனத்தை தியானிக்க போறோம்? எதை சொன்னேன்? இதுங்க சொல்லலையா? எந்த வசனம் சொன்னேன்? சும்மா சொல்லுங்க. ஆமா சொல்லுங்க. ஏன் சொல்லல தெரியுமா? இப்ப கேட்டுக்கேன். இப்படி ஒவ்வொன்றாய் வழிகளை ஏற்படுத்தி கர்த்தர் நமக்கு வழிகளை ஏற்படுத்தி கொடுத்தார். நாம உள்ள பிரவேசிக்க என்ன வழி ஏற்படுத்தினாரு? இவைகள் எல்லாம் இப்ப வரைக்கும் எங்க வரைக்கும் வந்திருக்கிறோம்? ஆசாரியனோட சமூகத்துல சாப்பிடுறதுக்கு வந்துக்கிறோம். இப்போ கூடாரத்துக்கு பிரகாரங்கள் உண்டு. எந்த பிரகாரங்கள்? வெளி பிரகாரம் உண்டு, பரிசுத்த ஸ்தலம் உண்டு, மகா பரிசுத்த ஸ்தலம் உண்டு. கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிற நீங்களும் நானும் வழியை எங்க கொடுப்பாங்க தெரியுமா? வெளி பிரகாரம். நீ வெளி பிரகாரத்துல உட்கார்ந்து ஆசாரியனோட சாப்பிட்டு அங்க இருந்து அப்படியே போயிடக்கூடாது. எப்பா நீ நான் சாப்பிட்டு எழுந்து புசித்து குடி போக வேண்டிய தூரம் கொஞ்சம் தூரம் தான் பரிசுத்த ஸ்தலமா போகணும். போக வேண்டிய தூரம் மகா பரிசுத்த ஸ்தலமா போகும். இது அடுத்த வாரம் பார்க்கலாம். இப்ப எங்க வரைக்கும் வந்துட்டோம்? வெளி பிரகாரத்துக்கு வந்துட்டோம். என்ன வரைக்கும் செய்ய ஆரம்பிச்சிட்டோம்? கூட சேர்ந்து சாப்பிடுறதுக்கு ஆரம்பிச்சோம். இப்ப நாம அடுத்தது எந்த வழிகளை இருந்தா எங்க போலாம்? பரிசுத்த ஸ்தலத்துக்கு போலாம். அங்கதான் போகணும். அதான் நம்முடைய இலக்கை. புரியுதா உங்களுக்கு? இப்ப அங்க போகிறதுக்கு என்ன வழி? கூடாரத்துக்கு வர என்ன வழின்னு தெரிஞ்சிச்சு, ஆசாரியர்களுக்கு என்ன வழின்னு தெரிஞ்சிச்சு, அங்க உட்கார்ந்து சாப்பிட என்ன வழின்னு தெரிஞ்ச எங்களுக்கு ஆலயத்துக்குள்ள போக வழி சொல்லியா? இன்னும் அதை சொல்லல. நீ இப்ப வரைக்கும் நடந்ததெல்லாம் எங்க? வெளி பிரகாரம். ஆனா கர்த்தருடைய பிரசன்னம் எங்க வந்துச்சு? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள. இப்ப நாம அங்க போகணும். வெளியில எட்டி பார்த்துட்டு சந்தோஷமா ஓடுற கிறிஸ்தவனுக்கா தெரியும் உனக்கு? என்ன பண்ணுவாங்க? நான் சொல்லவா? நான் காட்டவா? அங்க வெளியில முடிச்சிருவான்.
அப்படியே முடிச்சிருவான். கர்த்தரை பார்த்து சோத்திரம் போட்டு அப்படியே போயிடுவோம். இவன் வெளியே நின்று ஓடுறான். வந்தோம் கேட்டோம் நல்லா இருந்துச்சு, தேங்க்யூ பிரதர். இவன் வெளியே நின்று ஓடுறான். இல்லையே உள்ளதான் வந்து உட்காந்து, நீ உள்ள உட்கார்ந்து இருந்தாலும் நீ வெளியில தான் இருந்த. கர்த்தருடைய சமூகத்தை கர்த்தருடைய பிரசனம் கூடாரத்துக்குள்ள அமர்ந்து இருக்கலாம். ஆனா பிரசனத்துக்கு நீ விலகிதானே வாழ்ந்த, பிரசனத்துக்கு விலகிதானே இருக்க. இப்பவும் சொல்லுங்க, எத்தனை பேர் இன்றைக்கு இந்த கூடாரத்துக்குள்ள இருக்கிறோம்? எல்லாரும் கையெழுத்துவோம். எத்தனை பேர் கர்த்தருடைய சமூகத்துல இருக்கிறோம்? சொல்லு பாப்போம். ஆண்டவரே, சரீரம் இங்க இருக்கு, ஆனா உள்ளம் உனக்கு தூரமா, ரொம்ப தூரத்துல இருக்காங்க. இது நான் சொன்னேன், என் அப்பாவே சொன்னாங்க. அடே தம்பி, இந்த ஜனங்களெல்லாம் உதடுகளினால் ஆராதிக்கிறாங்க. உதடெல்லாம் இங்க தான் இருப்பாங்க, ஆனா இதயம் தூரத்துல இருக்குப்பா எனக்கு. அதான் என் வார்த்தை. அங்கவும் அவருடைய வார்த்தை என்ன தெரியுமா? இவங்க தூரம் இருக்காங்க, எங்க வரல, கிட்ட வரல. கைகளை விரித்து காத்து இருக்கிறேன், ஆனா கிட்ட வந்து சேர்ந்துக்க இவர்களுக்கு மனது. இப்போ நாம உள்ள பிரவேசிக்க, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்க நான் என்ன செய்யணும்? அதுக்குண்டான பலி ஏதாவது இருக்கா பிரதர்? அதுக்கு ஏதாவது பரிகாரம் ஏதாவது இருக்கா? அத அடுத்த வாரம் சொல்லுங்க. நம்மளோட எழுந்து இருக்கிறோமா என்ன வசனம் கூட சொல்லுங்க, அடுத்த வாரம் சொல்லுங்க. என்ன பண்ணுங்க, முடிஞ்ச இந்த வாரம் தேவராகமத்தின் புஸ்தகத்தை அப்படியே முழுசா வாசிக்கலாம். தேவராகமத்தின் புஸ்தகத்தை நாமெல்லாம் தெரிஞ்சு, நமக்கு தெரிஞ்சு என்ன பண்ணி தெரியும் பழக்கம், அதை அப்படியே கடந்து முன்னாடி போயிருந்தான் பழக்கம் இல்ல. இந்த முறை படிங்க, உண்மையா புரியுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவிகளை செய்வார். அடுத்த வாரம் வரும்போதே 16ஆம் அதிகாரத்தை கண்டிப்பா படிச்சுட்டு வாங்க. அது ஒரு